தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் வழங்க கூடுதல் கால அவகாசம் கோரிய SBI வங்கியின் மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது மூத்த வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வே SBI சார்பில் ஆஜரானார். தலைமை நீதிபதி சந்திரசூட், நீதிபதிகள் சஞ்சீவ் கன்னா, BR கவாய், JP பர்திவாலா மற்றும் மனோஜ் மிஸ்ரா அடங்கிய அரசியல் சாசன அமர்வு விசாரணையை தொடங்கிய போது SBI சார்பில் தேர்தல் பத்திர விவரங்களின் தகவல்கள் ரகசியமாக வைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் அவை ரகசியமாக வைக்கப்பட்டிருப்பதாகவும், எனவே இவற்றை சேகரிப்பதில் சற்று பிரச்சனைகள் இருக்கிறது எனவும் தெரிவித்தது. அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி சந்திரசூட், தேர்தல் பத்திரங்களை வெளியிடுவது தொடர்பாக மிக எளிமையான ஒரு உத்தரவை தான் SBI வங்கிக்கு கொடுத்ததாகவும், அதனை பின்பற்றுவதற்கு கால அவகாசம் கூறுவது எப்படி ஏற்றுக்கொள்வது என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த SBI தரப்பு, நடைமுறை சிக்கல்களால் நன்கொடையாளர்கள் குறித்த தகவல்களை தாக்கல் செய்வதில் கூடுதல் அவகாசம் வேண்டும் என்றும், தனித்தனி விவரம் எடுக்க வேண்டியுள்ளதால் தான் அவகாசம் கேட்பதாகவும் வாதாடினார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி, அரசியல் கட்சிகள் பெற்ற தேர்தல் பத்திர நன்கொடை விவரங்கள் மிக சுலபமாக சேகரிக்கக்கூடியது என்றும், அதை வெளியிட SBI ஏன் கால அவகாசம் கேட்கிறது என்றும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த SBI தரப்பு, ஒவ்வொரு தரவும் தனித்தனியாக வழங்க வேண்டியுள்ளதால் கால அவகாசம் வேண்டும் என தெரிவித்தது. மேலும் இந்த விவகாரத்தில் தரவுகளை வழங்கும் போது ஏதாவது தவறு ஏற்பட்டால் அது மேலும் பல சிக்கல்களை ஏற்படுத்தும் எனவும் வாதிட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், 24க்கும் குறைவான அரசியல் கட்சிகள் தான் தேர்தல் பத்திரங்களின் மூலமாக நன்கொடை பெற்றுள்ளதாகவும், அதன் தகவல்களை சேகரிப்பது என்பது சுலபமானதுதானே எனவும் கேள்வி எழுப்பினர். மேலும் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுத்தவர்கள் மற்றும் அந்த அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான தொடர்பு பற்றி தாங்கள் எதுவும் கேட்கவில்லையே என்றும் தெரிவித்தனர். தொடர்ந்து பேசிய நீதிபதிகள், அனைத்து தரவுகளும் மும்பையில் உள்ள வங்கியின் தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ள போது அந்த தகவல்களை தாக்கல் செய்யத்தான் உத்தரவிட்டுள்ளதாகவும், நீதிமன்ற உத்தரவை பின்பற்ற வேண்டியதுதானே எனவும் கடுமையாக சாடினர். கடந்த 26 நாட்களில் இந்த விவகாரத்தில் அமைதியாக இருப்பது ஏன் என SBI தரப்புக்கு தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் தாக்கல் செய்துள்ள பதிலில், உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு தரவுகளை சரிபார்க்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்த எந்த விஷயமும் குறிப்பிடப்படவில்லை எனவும் தெரிவித்தார். மேலும் நீதிபதி சஞ்சீவ் கன்னா, இதுவரை 10,000 தேர்தல் பத்திரங்கள் முடித்தோம், அதற்கு கூடுதலாக சரிபார்த்துள்ளோம் என எந்த விவரத்தையும் வங்கி இதுவரை கூறவில்லை என குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த SBI தரப்பு, தரவுகள் சரிபார்க்கப்படும் போது ஒருவேளை தவறாக இணைக்கப்பட்ட தரவுகள் வழங்கப்பட்டால் நன்கொடையாளர்கள் வங்கியின் மீது மான நஷ்டஈடு வழக்கு தொடர்வார்கள், இது வங்கியின் நற்பெயரை கெடுக்க வாய்ப்புள்ளது என வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், நாட்டிலேயே தேர்தல் பத்திரம் கையாண்ட ஒரே வங்கி SBI வங்கிதான் எனவும், எனவே இந்த வேலையை செய்கிறது என்னும் போது அதை தாங்கள் சரிவர செய்திருக்க வேண்டும் என கடுமையாக சாடினார். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் தரவுகள் தாக்கல் செய்யப்படும் போது நன்கொடையாளர்கள் வங்கிக்கு எதிராக புகார் அளிப்பார்கள் என்பது ஏற்கப்படக்கூடியது அல்ல என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமைக்குள் விவரங்களை தேர்தல் ஆணையத்திற்கு வழங்க வேண்டும் என SBIக்கு உத்தரவிட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள், அந்த விவரங்களை மார்ச் 15ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் தேர்தல் ஆணைய இணையதளத்தில் வெளியிட வேண்டும் எனவும் தெரிவித்தனர். மேலும் இந்த உத்தரவை செயல்படுத்த தவறினால் SBI அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.